என்ன அக்காவை இனி காணலையே. சரி, அங்கிட்ட இங்கிட்ட நடப்போம். மினி மினி அடியே மினி, இங்க பாருடி. அக்கா வந்துட்டியா அக்கா? அகமேல நடமல மேனே என்ன. என்ன மினி, போகிற போக்கில் பாட்டெல்லாம் பாடி சிங்கர் ஆயிடுவ போல இருக்குது. உனக்காக வெயிட் பண்ணி என் காலெல்லாம் தேஞ்சு போச்சு. நீ இப்போதான் வரையா? மினி கண்ணு இல்லை கண்ணு, கொஞ்சம் வீட்டில் வேலையாக இருந்த சாமி. சரி நடைக்கிட்டு போகலாம். எங்கடி இத்தனை அவசரமாக வர சொன்னேன்? வேற எங்கே? ஹோட்டலுக்கு தான். வார கடைசி நாள் நம்ம ஹோட்டலுக்கு போகலான்னு பேசிட்டோம்ல. ஆமாம் வாடி, ஒரு நாளாவது நிம்மதியாக போய் வெளியே சாப்பிட்டு வரலாம். இந்த வீட்டில் செஞ்சு போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் செய்கிறதையே சாப்பிட்டு நம்மளே திட்டுதுங்க. எங்கள் வீட்லேயே அப்படி தான் மினுகண்ணு. சரிப்பா நம்ம போவோம், ஒரு பொடி நடைக்கு போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய் நல்லா வெளுத்து கட்டிட்டு வருவோம் வாகன்னு. சரிங்க கோய், வாங்க போகலாம். அடியே மினி, எந்த கடைக்கடி போக இப்படி நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டு மினி? உங்களை நம்பி வந்த பாவத்துக்கு ஒரு வட்டை சோத்தை போட்டிருந்தா நான் வீட்டிலே தின்றுப்பேனேடி. கோய், ஏக்கா இப்படி பேசுகிற? வாக்கா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிற, பெரிய ஹோட்டலில் கூட்டிகிட்டு போகிறேன், வாக்கா. சரி வாடி. எம்மாடியோ, எவ்வளோ பெரிய ஹோட்டலு! அக்கா வாய் வீட்டு சும்மா இருக்கா? இது பெரிய ஹோட்டல், கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கோ. சும்மா சொல்லக்கூடாதுடி மினி, பிடிச்சாதான் பெரிய புளியங்கமாக பிடிச்சிருக்கடி மினி. சரி பேசுனது போதும், உனக்கு என்ன வேணும்? நான் இவ்வளோ பெரிய ஹோட்டல் பார்த்ததே இல்லடி, நீ எது வாங்கி கொடுத்தாலும் ஓகே. மேடம், என்ன சாப்பிட்றீங்க? கருவாட்டு குழம்பும் ஒரு வட்டை சோறு கொடுங்க. ஐயோ, இந்த அக்கா நல்ல மானத்தை வாங்குது. அக்கா அதெல்லாம் இங்கே கிடைக்காதுக்கா, வேறு ஏதாச்சும் கேளு. மேடம், நீங்கள் கேட்குறது இங்கே இல்லை மேடம், அது நீங்கள் உங்கள் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாமே. ஏவென்ன நான் கேட்குறது கூடுறான். அக்கா என்னக்கா பேசுகிற, கொஞ்சம் மரியாதையாக பேசு. சாரி சார். மேடம், இந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெளியே கிளம்பலாம், இங்கே ஒன்றும் சாப்பிட தேவையில்லை. அப்படியா? சரி வா மினி, நம்ம போவோம். உன்னை வச்சுக்கிற வெளியே வந்து. வாடி மினி போவோம். அம்மா எங்கம்மா போயிருக்கான்னு தேடிட்டே இருந்தேன். மினியத்தான் நீங்களும் கூட தான் இருந்தீங்களா? ஆமாம் நிமிகண்ணு, உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனதுக்கு நான் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை செஞ்சு அந்த புளிசோத்தையே தின்னுட்டு உயிரோடு இருந்திருப்பேன். என்னடி மினி கோவப்படாதடி. ஆசையாக வந்து என்னை இப்படி ஏமாத்திட்டியே. சரி வரேன். மினி இந்தாகண்ணு, இதை இன்னைக்கு சாப்பிடு. நாளைக்கு நான் சூப்பரான ஒரு பிரியாணி செஞ்சு உனக்கு தரேன். சரி நாளைக்கு பிரியாணியை மறந்துடாத. நம்ம மினிகண்ணு ஒரு காப்பி போட்டு கொடுத்தா கூலாயிருவா அப்படி. சரி, அத்தைக்கு ஒரு பிரியாணி போட்டு கொடுத்துருங்க உங்கள் கையால். சரி நல்லா சமாளிக்காத.